குரட்டை அப்படின்றது ஒரு யூனிவர்சல் பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ குரட்டை உண்டாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக பல நோய்களுக்கான குறிகுணமாக குரட்டையை சொல்லலாம். குரட்டை ஏன் ஏற்படுது அப்படின்றத அடிப்படையை பார்த்தோம்னா, நம்மளுடைய வாய்ப்பகுதியில் சாஃப்ட் பேலட், மென் அன்னம் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் உள்நாக்கு, ஊலா, அது ரெண்டுமே வந்து நம்ம உறங்கும் பொழுது லேசாக நெகிழ்ச்சி அடையும். அந்த சமயத்தில் நம்மளுடைய மூச்சு காற்று உள்ளே போகும் பொழுது அதில் ஒரு வைப்ரேஷன் ஏற்படுறதுனால தான் குரட்டை வருது. அடுத்து பேத்தலாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, இல்லை வேறு ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்குது, இல்லை டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவாங்க, அதாவது மூக்கு பகுதி சற்று வளைந்திருந்தாலும் குரட்டை வரலாம், இல்லது தொண்டை பகுதியில் தாபிதம், அந்த திசுக்கள் தாபிதம் அடைந்திருந்தாலும் குரட்டை வரலாம். இதெல்லாம் நம்ம எளிதாக மருத்துவ முறை மூலமாக தீர்த்து கொள்ள முடியும். குழந்தைகளுக்கு குரட்டை வருது அப்படின்னா அவங்களுக்கு டான்சிலைட்டிஸ் பிரச்சனை, ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படின்றத நிச்சயமாக நம்ம பார்க்கணும். இன்னொன்று, புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருப்பவங்களும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கவங்களுக்கும் நிச்சயமாக குரட்டை வரும். இன்னொன்று, ஒபிசிட்டி, உடற்பருமன் இருந்தாலும்